හොඳයි අද දවසේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට පැමිණියා වූ ඔබ සියලු දෙනා මිතාමත් මාදරෙන් පිළිගන්නවා. இந்த நாளே தேவனுடைய சமூகத்துக்கு வந்த உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ඒ වගේම තමයි අපගේ Facebook සහ YouTube සජීවී නාලිකාවන් තුලින් අප සමග සම්බන්ධ වෙන ඔබවත් ඉතාමත් ආදරෙන් පිළිගන්නවා. அதே போல Facebook மூலமாக YouTube மூலமாக எங்களோடு இணைந்து இருக்கிற உங்களையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி ඉතින් வரவேற்கிறோம். මම කෙටි හැඳින්වීමක් කළා. நான் ஒரு விவரத்தை கூறினேன். සතුරාට විරුද්ධව දේව අභිමුඛය. சத்துருக்கு விரோதமான தேவ பிரசன்னம். එක සාමුවෙල් 4 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ අපි බැලුවා. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பார்த்தோம். මම මේක ඔබට නැවත මතක් කරන්නම්. நான் மீண்டும் உங்களுக்கு එක ஞாபகப்படுத்துகிறேன். සාමුවෙල් 4 වෙනි පරිච්ඡේදයේ 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 8 වෙනි පදේ කියනවා 8ஆம் வசனம் சொல்லுகிறது, අහෝ අපිට දුක් වේ நமக்கு துக்கம் இருக்கிறது. මේ බලවන්ත දෙවිවරුන්ගේ අතින් ගලවන්නේ අපිව ගලවන්නේ කවුද? இந்த வல்லமையான தேவர்களுக்குள்ளே நம்மளை மீட்டெடுப்பது யார்? මේ වනාහි කාන්තාරයේදී මිසරවරුන්ට සියලු ආකාර වසංගත වලින් පහර දුන්නු දෙවිවරුය. இப்பொழுது அந்த அந்தகாரத்திலே பாலைவனத்திலே நமக்கு விடுதலை கொடுத்த அந்த தேவர்கள் ඔබ දන්නවද මේ සාමුවෙල් පොතේ කතා කරනවා சாமுவேல் புத்தகத்திலே பேசப்படுகிறது. ඊශ්‍රායල් සෙනගට විරුද්ධව இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக පිලිස්තිවරු නැගිටින්න පටන් ගත්තා. பெலிஸ்தியர் எழும்பினார்கள். පිලිස්තිවරුන්ට பெலிஸ்தியருக்கு මම කෙටියෙන් පැහැදිලි කරන්නම්. පිලිස්තිවරුන්ට நான் சுருக்கமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். பெலிஸ்தியருக்கு ඊශ්‍රායල් ජාතිය යටත් වෙන්න සිදු වූ කාලයක් තමයි මේක. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காலம்தான் இது. දේව මාලිගාවෙන් කොටසක් தேவனுடைய மாளிகையிலே ஒரு பங்கு, ඒ වගේම තමයි එහි බඩු වලින් කොටසක්, அவர் அதுல இருக்கிற பொருட்களின் ஒரு பங்கு, ඒ වගේම තමයි ඊශ්‍රායල් සෙනගගෙන් පිරිසක් அதே போல்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் පිලිස්තිවරුන්ට යටත් වෙලා பெலிஸ்தியர்களுக்கு கீழ்ப்படிந்து ඒ මාලිගාවේ බඩු පවා කොටසක් මංකොල්ල කාගෙන පිලිස්තිවරු අරගෙන යන්න அந்த පටන් மாளிகையில் ගත්තා. இருக்கிற ஆயுதங்களை கூட அவர்கள் திருடி கொண்டு பெலிஸ்தியருக்கு சென்றார்கள். සතුරා විසින් ඊශ්‍රායල් සෙනගව පාගා දැමුවා වූ කාලයක් තමයි මේ කාලය. சத்துரு மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை கீழ்ப்படுத்தி மிதிக்கப்பட்ட ஒரு காலம்தான் இது. අපි දකිනවා එක කාලයකට ඊශ්‍රායල් සෙනග නිදහස් වෙලා බොහොම ප්‍රීතියෙන් ගීත ගායනා කරනවා. நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்திலே விடுதலையாக்கப்பட்டு சந்தோஷமாக பாடல்களை பாடினார்கள். නමුත් එක කාලයක අපි දකිනවා මේ මිනිස්සු සතුරාගේ පයට පෑගිලා ඔවුන් විනාශ වෙන්න පටන් ගන්නවා. ஆனால் கொஞ்ச காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பிசாசுடைய காலுக்கு மிதிக்கப்பட்டு அவர்கள் அகப்படுகிறார்கள். අපි ගිය සතියේ බැලුවා යම්කිසි මිනිසෙකුගේ ජීවිතයට විනාශයේ විපත පැමිණෙනවා නම් நாங்கள் போன வாரம் பார்த்தோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையும் ஆபத்தும் வருமாயிருந்தால் ඒකට පළවෙනිම කාරණාව තමයි සබාව සතුරා. அதுக்கு முதலாவது காரணம் தான் பிசாசு. අපි හිතනවා මිනිස්සෙක් කියලා. நாங்கள் நினைக்கிறோம் மனிதர்கள் என்று. මේ මිනිස්සයා තමයි මට පීඩාව. இந்த மனிதன் தான் எனக்கு මේ துக்கப்படுத்துகிறான், ගෑණිය තමයි මට පීඩාව. இந்த பெண் தான் எனக்கு මගේ துக்கப்படுத்துகிறார், නිවසේ අයම තමයි මට පීඩාව. என்னுடைய குடும்பத்தார் தான் வீட்டார் தான் எனக்கு නැත්නම් துன்பத்தை මගේ கொண்டு வருகிறார், අසල්වැසියෝ තමයි මට පීඩාව. என்னுடைய அயலவர்கள் தான் எனக்கு துன்பப்படுத்துகிறார்கள். ඔබ කොයි ආකාරයට සිතුවත් ඒ සිතුවිල්ල වැරදි. நீங்கள் எந்த பிரகாரமாக சிந்தித்தாலும் அந்த சிந்தனை பிழையானது. ඔබට පීඩා කරන පිණිස ක්‍රියා කරන්නේ ඒ මනුෂ්‍ය නෙවෙයි පිටිපස ක්‍රියාත්මක වෙන සාතාන්. உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்வது மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் கூட இருந்து செயல்படுகிற பிசாசு. ඉතින් ඔබ මනුෂ්‍යත් එක්ක තරහ වෙන්න එපා. நீங்கள் மனிதர்களோடு கோபப்பட வேண்டாம். මනුෂ්‍යයන් ප්‍රේම කරන එක නවත්තන්න එපා. நீங்கள் மனிதர்களுக்கு அன்பு செலுத்துவதை දැන් මේ நிறுத்த வேண்டாம். ඊශ්‍රායල් සෙනගට පීඩා කරන්න පටන් ගත්තේ දෙවියන් වහන්සේට විරුද්ධ ජනතාවක්. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டது தேவனுடைய ஜனங்கள் தான். ඔවුන්ට ඊශ්‍රායල් සෙනග සතුරෙක්ව සිටියා. அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பிசாசு சத்துருவாய் இருந்தார்கள். දැන් අද දවසේ අපිට සතුරෝ වෙන්නේ මනුෂ්‍යයෝද? உங்களுக்கு சத்துருவாய் இருக்கிறார்கள் மனிதர்களா? ඔබට උදව් උපකාර අවශ්‍ය වෙලාවේ ඔබට අහක බලන මනුෂ්‍යයෝ ඔබගේ සතුරෝද? உங்களுக்கு உதவி தேவைப்படுகிற நேரத்திலே உங்களை குறித்து பார்க்காமல் இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு சத்துருவா? ඔබට නැන්දම්ම සතුරෙක්ද? உங்களுடைய மாமியார் உங்களுக்கு சத்துருவா? ඔබට මාමණ්ඩි සතුරෙක්ද? உங்களுடைய மாமா உங்களுக்கு சத்துருவா? නෑ, ඒගොල්ලෝ සතුරු නෙවෙයි. இல்லை, அவர்கள் சத்துருக்கள் அல்ல, ඒගොල්ලෝ මිතුරෝ. அவர்கள் நண்பர்கள், ඒගොල්ලෝ සහෝදරයෝ. அவர்கள் சகோதரர்கள். මුගක් සිංහලෙන් කියමනක් තියෙනවා சிங்களத்தில் எப்படி சொல்வார்கள்? වේයන්ට සමානයි නෑයෝ කියලා. கரையானுக்கு சமமானவர்கள் சொந்தக்காரர்கள். නෑයෝ වේයෝ කියනවා. අහලා තියෙනවද? தமிழ்ல சொல்வார் சொந்தங்கள் விச பீஜை. අහලා නැද්ද? නේද? දෙමළ භාෂාවෙන් එක වෙනස් වෙනවද? සිංහලෙන් කියන නෑයෝ වේයෝ කියනවා. தமிழ் சிங்களத்தில் அப்படி சொல்வார், தமிழ்ல இப்படிப்பட்டு මගේ නෑයෝ கூறுகிறார்கள். තියෙනවා වේයෝ නෙවෙයි.
எங்களுடைய சொந்தக்காரர்கள் விசபீஜைகள் அல்ல. ඔබ අහලා තියෙනවද? உங்களுக்கு தெரியுமா? ඒ කියන්නේ ඇයි ஏன் සතුරා ඔබේ මනසට දානවා பிசாசு உங்களுடைய இருதயத்திலே போடுவார்கள்? මේ මිනිස්සු තමයි හොඳ නැත්තේ. இந்த மனிதர்கள் தான் මේ சரியல்லாதவர்கள். මිනිස්සු තමයි නුඹව කාලා දමන්නේ. இந்த மனிதர்கள் தான் உங்களை கீழ்ப்படுத்துகிறார்கள். නෑ සහෝදරයා සහෝදරි මනුෂ්‍යයන්ගේ වරදක් නෙවෙයි. ඒ මනුෂ්‍ය පිටිපස්ස ක්‍රියාත්මක වෙන යක්ෂ ආත්ම තමයි ඔබට විරුද්ධව ඉන්නේ. இல்லை, மனிதர்கள் பிழை அல்ல, மனிதருக்கு பின்பதாக செயல்படுகிற பிசாசு தான் பிழையானவன். ඔබට පුළුවන් මේ ලෝකේ ඉන්න ඕනෑම මනුෂ්‍යෙක්ගේ වෙනස බලාපොරොත්තු වෙන්න. உங்களுக்கு முடியும் மனிதருடைய வித்தியாசங்களை எதிர்பார்ப்பதற்கு. අපි ගිය සතියේ බැලුවා දේව අභිමුඛයේ සභාව තුල ප්‍රකාශ වෙනකොට நாங்கள் போன வாரம் பார்த்தோம், தேவனுடைய பிரசன்னம் சபையிலே அறிக்கை பண்ணப்படும் போது සභාව වෙනුවෙන් சபைக்காக යේසුස් වහන්සේ නැගිටිනවා. இயேசு எழும்புகிறார். ඒ සාවුල් කියන ක්‍රිස්තියානි විරෝධී මනුෂ්‍යයා அந்த சாவுல் என்கிற கிறிஸ்தவத்துக்கு விரோதமான மனிதன் පාවුල් විදියට මාරු වෙලා ක්‍රිස්තුස් වහන්සේට සේවකෙක් බවට පත් වෙනවා. பவுல் என்கிறத போல் மாறி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறான். ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් පිරීලා තිබෙනවා නම් உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்குமா இருந்தால் ස්වාමීන් වහන්සේ මාත් එක්ක ඉන්නවා උන්වහන්සේව මගේ ජීවිතේ ප්‍රකාශ වෙන්න යනවා කියලා ඔබ විශ්වාස කරනවා නම් தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் பிரகாசமாக போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ඔබට විරුද්ධව ක්‍රියා කරන සතුරු අන්ධකාර ආත්ම යේසුගේ නාමයෙන් පැනලා දුවන්ට යනවා. உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தப்படும். අද යක්ෂයා තමයි ඔබට විරුද්ධව සතුරුව සිටින්නේ. பிசாசு தான் உங்களுக்கு விரோதமான சத்துரு. ඔබ යේසුගේ නාමයෙන් දේව අභිමුඛයෙන් ඔබ ඉදිරියට යන්න. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய பிரசன்னத்திலே நீ முன்னே செல்லுங்கள். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට උන්වහන්සේගේ අභිමුඛයේ ජයග්‍රහණයයි. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பிரசன்னம் வெற்றி பெறும். එහෙනම් අපි පළවෙනියටම ගිය සතියේ බැලුවා උන්වහන්සේගේ අභිමුඛය තුල වෙනස්කම් ඇති වෙන්න පටන් ගන්නවා. நாங்கள் முதலாவது போன வாரத்திலே பார்த்தோம், அவருடைய பிரசன்னத்திலே மாற்றம் உண்டாகுகிறது. මිනිස්සු වෙනස් වෙන්න පටන් ගන්නවා. மனிதர்கள் மாறுகிறார்கள், තත්ත්වයන් වෙනස් වෙන්න පටන් ගන්නවා. சூழ்நிலைகள் மாறுகிறது, ගෙදර වාතාවරණය වෙනස් වෙන්න පටන් ගන්නවා. வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் மாறுகிறது. ඔබට හිතා ගන්න බැරි විදිය හාස්කම් ඔබගේ ජීවිතේ සිද්ධ වෙන්න පටන් நீங்கள் ගන්නවා. நினைக்க முடியாத பிரகாரத்திலே உங்களுடைய காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட ඒකට போகிறது. හේතුව තමයි දේව අභිමුඛය සතුරාට විරුද්ධව ක්‍රියා කරන්නට යනවා. அதற்கு காரணம் தான் தேவனுடைய பிரசன்னம் பிசாசுக்கு விரோதமாய் செயல்படுகிறது. ඉතින් දෙවෙනි කාරණාව අපි බලමු. இரண்டாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். නික්මයාම පොතේ யாத்ராம் புத்தகத்திலே 33 වෙනි පරිච්ඡේදයේ 14 15 පද. 33ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனம். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය தேவனுடைய பிரசன்னம் අපිට මඟ පෙන්වනවා. நம்மை வழி நடத்துகிறது. අපිට මඟ පෙන්වනවා. நம்மளை வழி මම நடத்துகிறது. පළවෙනියටම කිව්වා වාතාවරණයේ තත්ත්වය ඔබගේ මගේ දේව අභිමුඛය මාරු කරනවා. நான் முதலாவதாக சொன்னேன், சூழ்நிலைகளும் நம்முடைய காரியங்களும் தேவனுடைய பிரசன்னம் அதை மாற்றும். දෙවෙනි කාරණාව තමයි இரண்டாவது காரியம்தான் දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය தேவனுடைய சமூகம் අපිට මඟ පෙන්වන්නට යනවා. நம்மளை வழி நடத்தும். එහෙනම් ඔබට කොච්චර දුරට මේ දේව අභිමුඛය අවශ්‍යද? ஆகவே உங்களுக்கு எவ்வளவு தூரம் தேவனுடைய பிரசன்னம் அவசியமாக இருக்கிறது? නික්මයාම 33 14 15. யாத்ராமம் 33:14-15 வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். උන්වහන්සේද මම්ම නුඹ සමග ගොස් නුඹට නිවාඩු දෙන්නෙමි කීසේක. ඔහු ඔබ වහන්සේම නොයනසේක් නම් මෙතනින් අපගෙන නොගිය මැනව. දැන් බලන්න මේ ස්ථානයේ මෝසස්ට දෙවියන් වහන්සේ ප්‍රකාශ කරනවා இந்த இடத்திலே மோசேக்கு சொல்லுகிறார், මමම නුඹ සමග ගොස් நான் உன்னோடு கூட சென்று නුඹට නිවාඩු දෙන්නෙමි. உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ඒ වගේම තමයි அதே போல்தான் මෝසස් කියන ඔබ වහන්සේ මාත් එක්ක යන්නේ නැත්නම් மோசே சொல்லுகிறார், நீர் என்னோடு கூட வராவிட்டால் අපිව මෙතනින් ගෙනියන්න එපා. இந்த இடத்திலிருந்து எங்களை கொண்டு போகாமல் இரும். මොකද කියනවනම් ஏனென்றால் ස්වාමීන් වහන්සේ නැතුව ඊශ්‍රායල් සෙනග ඉදිරියට ගියා නම් தேவன் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னே சென்றால் කවදාකවත් ඔවුන්ව ජීවිතේ ඇතිව ඉස්සරහට යන්න උන්ට හම්බ වෙන්නේ නැහැ. ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு முன்னே செல்வதற்கு கிடைக்காது. මලකඳන් බවට පත් වෙයි. அவர்கள் மரித்து போனவர்கள் போல் மாறிவிடுவார்கள். විනාශ වෙයි. அவர்கள் அழிந்து போய் මොකද කාන්තාර දේශයක මාවත පෙන්වන්න පුළුවන් අපේ ජීවමාන දෙවියන් වහන්සේට විතරයි සබාව. பாலைவனத்திலே வழிகளை காட்ட முடியும் நம்முடைய ஜீவனுள்ள தேவனால் மாத்திரமே. ඔබ දන්නවද ඔබගේ
ජීවිතේ දේව අභිමුඛයේ ක්‍රියා කරන එක ඇයි ඉතා වැදගත් වෙන්නේ? உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் செயல்படுவதற்கு ஏன் முக்கியமான காரியம் என்று? ඔබට මඟ පෙන්වන්න පුළුවන් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට විතරයි. உங்களை வழிநடத்த முடியும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு மாத்திரமே. මේ ලෝකේ බොහෝ මාර්ග තිබෙනවා. இந்த உலகத்திலே அநேக வழிகள் இருக்கிறது. ඒ මාර්ග වලින් ඔබ යන්න ඕන හරි මාර්ගය මොකක්ද කියලා ඔබ කොහොමද දැනගන්නේ? நீங்கள் செல்லுகிற வழி எந்த வழி சரியான வழி என்றால் ඔබගේ ඥාණයෙන් ඒක පුළුවන් ද සොයාගන්න? உங்களுடைய ஞானத்தினாலே அதை தெரிந்து கொள்ள முடியுமா? ඔබේ ශක්තියෙන් හැකියාවෙන් ඒක හොයාගන්න පුළුවන්ද? உங்களுடைய திறமையினாலும் பலத்தினாலும் கண்டுகொள்ள முடியுமா? ඔබගේ දක්ෂකමෙන්වත් බුද්ධියෙන්වත් ඒක සොයාගන්න බෑ සභාව. உங்களுடைய மனதினாலே அதை தெரிந்து கொள்ள முடியாத சபை. සමහර අවස්ථාවල අපි අවුරුදු ගණන් උත්සාහ කරලා කරන දේවල් පවා අසාර්ථක තත්වයට එන අවස්ථා තිබෙනවා. நாங்கள் வருட காலமாக செய்து கொண்டு முயற்சி செய்கிற காரியங்கள் கூட தோல்வி அடைய නමුත් දේව අභිමුඛයේ ඇතිව ඔබ තබන හැම පියවරම හැම අඩියම යේසුගේ ජීවමාන නාමයෙන් සාර්ථක වෙන්න යනවා. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தின் மூலம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு காரியமும் මොන වැඩේ ஆசீர்வதிக்கப்படுகிறது. කරන්න ගියත් මඟ පෙන්වීම අභිමුඛය තුලින් අරගෙන ඔබ ඉදිරියට යන්න. என்ன காரியம் செய்தாலும் நீங்கள் வழிநடத்தலோடு தேவனுடைய பிரசன்னத்தை எடுத்து செல்லுங்கள். ඔබට විරුද්ධ වෙන මනුෂ්‍යයන්ගේ පිටිපස්සේ ක්‍රියාත්මක වෙන ආත්මයට විරුද්ධව உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களுக்கு விரோதமாய் பின்னே இருந்து செயல்படுகிற ஆவிக்கு விரோதமாக ඔබ යන්න යන ගමන තුල දේව අභිමුඛය තමයි ඔබට මඟ පෙන්වන්න යන්නේ. நீங்கள் செல்லுகிற பயணத்திலே தேவனுடைய பிரசன்னம் தான் உங்களை வழிநடத்த போகிறது. මම නිතර යන මාවතක් තිබෙනවා. නිතර යන පාරක් තිබෙනවා. நாங்கள் அடிக்கடி போகிற ஒரு பாதை இருக்கிறது. ඉතින් හවස 6න් පස්සේ පාරේ යම් වැඩකට මම ගියා නම් 6 மணிக்கு பின்பு அந்த பாதையிலே நான் ஒரு வேலைக்கு சென்றால் මම දකින්න ශාස්ත්‍ර කියන ස්ථානයක්. அந்த இடத்திலே ஸ்தாத்திரம் சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறது. ගොඩාක් මනුෂ්‍ය පිරීලා ඉන්නවා. அநேக மனிதர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். ගොඩාක් මනුෂ්‍ය පිරීලා ඉන්නවා. அநேக மனிதர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். ඒකත් එක මාවතක් තමයි මිනිස්සුන්ට මඟ පෙන්වනවා කියලා කතා කරන. அது ஒரு மார்க்கம் தான், மனிதர்களுக்கு வழி நடத்துகிறதை காண்பிக்கிற ஒரு மார்க்கம். ඔබ අත්දැකීම් තියෙන එකෙන් අහලා බලන්න. உங்களுக்கு அனுபவம் இருக்கிறவர்களிடம் நீங்கள் கேட்டு ඔබ பாருங்கள். මාවත සොයා ගන්න පිණිස මේ වගේ ශාස්ත්‍ර බලන වෙලාව බලන ස්ථානවලට ඔබ ගිහින් තිබෙනවා නම් நீங்கள் ஒரு மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக எப்படிப்பட்ட நேரம் பார்க்கிற அஞ்சனம் பார்க்கிற இடத்துக்கு நீங்கள் சென்றால் නම්බර 1 முதலாவதான ඔබට காரியம் හොඳ දෙයක් කියන්නෙම නැහැ. உங்களுக்கு நல்ல காரியம் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். මොකද ඔක්කොම හොඳයි ඔයාගේ සියල්ල සම්පූර්ණයි කියලා ඔබව කියලා හැරෙව්වා නම් ආයෙට ඔබව මුණ ගැහෙන්න හම්බෙන්නෙත් නැහැ. எல்லாம் நல்லது என்று உங்களுக்கு சொல்லி உங்களை அனுப்பினால் மீண்டும் அவரை சந்திப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. හැමදේම හොඳ නම් ඔබ ඒ වගේ ස්ථානවලට යන්නෙත් නැහැ. எல்லாம் நன்றாக இருந்தால் அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க செல்ல மாட்டீர்கள். ඒව නිසා අනිවාර්යයෙන්ම ඔබගේ ජීවිතේට මොනවා හරි හෙනගඩියක් පාත්තන කතාවක් කියනවාමයි. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதிப்பான காரியத்தை கட்டாயம் அவர்கள் சொல்வார்கள். නම්බර 2 இரண்டாவது காரியம், ඔබට කවදාකවත් මුදල් නැතුව ඒ අය පේන කියන්නේ නැහැ. இரண்டாவது காரியம், பணம் இல்லாமல் உங்களுக்கு காரியங்களை செய்ய மாட்டார்கள். නම්බර 3 மூன்றாவது ஒரு காரியம், ඔබගේ ජීවිතේට உங்களுடைய வாழ்க்கையிலே ඒ වගේ ස්ථානවලින් அந்த இடத்திலே සමාදානෙ එන්නේ නැහැ. சமாதானம் வராது. සමාදානෙ එන්නේ නැහැ. சமாதானம் வராது. ලෝකේ ගොඩක් මාර්ග ඔබට පෙන්වයි. உலகத்திலே அநேக மார்க்கங்களை பாதைகளை காண்பிப்பார்கள். නමුත් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය තමයි ஆனால் தேவனுடைய பிரசன்னம் தான் 100% ඔබව නිදහස් කරන 100க்கு 100 உங்களை விடுதலை செய்ய, එක රුපියලක්වත් ඔබගෙන් බලාපොරොත්තු නොවි ප්‍රේමෙන් ඔබව සලකන ஒரு பணமாவது உங்களிடத்தில் எதிர்பாராமல் அன்போடு உங்களை காண்பிக்கிற ඔබට හරිම මාවත කියන එකම එක ජීවමාන මාර්ගය පෙන්වන තැන. சரியான ஒரு மார்க்கத்தை வழியை பாதையை காட்டுகிற ஒரே ஒரு ஜீவன் தான் இயேசு. ඒ වගේ දෙනිකෙවි කෙනෙක්ව කවදාකවත් ඔබ අතාරින්න එපා සභාව. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்கள் ஒரு நாளும் கைவிட வேண்டாம் මඟ சபையே. පෙන්වීම තියෙන උන්වහන්සේ තුල පමණයි. வழி நடத்தல் அவரிடத்தில் மாத்திரம் இருக்கிறது. මේ පරිච්ඡේදෙම 18 වෙනි පදය බලන්න. இதே அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை பார்ப்போம். මක්නිසාද කියවන්න. ඔහුද අනේ ඔබගේ තේජස මට පෙන්වුව මැනවයි කීවේය. ඊළඟ පදය. அப்பொழுது அவர் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றார். උන්වහන්සේද මම මාගේ සියලු ගුණවන්තකම නුඹ ඉදිරිපිටින් යන්නට සලස්වා ස්වාමීන් වහන්සේගේ නාමය නුඹ ඉදිරිපිට ප්‍රකාශ කරන්නෙමි. මම කරුණා කරන්ට කැමැති තැනැත්තාට කරුණා කරන්නෙමි. මම දයාව පෙන්වන්නට කැමැති තැනැත්තාට දයාව පෙන්වන්නෙමි කීසේක. හරි. அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன்.
எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. දැන් බලන්න දෙවියන් වහන්සේ මෝසස්ට කියනවා இப்பொழுது பாருங்கள், தேவன் மோசேக்கு கூறுகிறார், නුඹට මම මඟ පෙන්වන්න පටන් ගන්නවා. நான் உன்னை வழிநடத்த ஆரம்பிப்பேன். ඒ වගේම තමයි அதே போல்தான் 19 වෙනි පදේ කියනවා 19வது வசனம் கூறுகிறது, මාගේ සියලු என்னுடைய எல்லாவற்றிலும் මම මාගේ සියලු நான் என்னுடைய எல்லாவற்றிலும் ගුණවන්තකම குணமுள்ள නුඹ காரியத்தை ඉදිරි පිටින් යන්නට සලස්වන්නෙමි. ආමේන්. உனக்கு முன்பதாக செல்லுவதற்கு நான் காரியங்களை செய்வேன். දැන් කියන්නේ දෙවියන් වහන්සේගේ සියලු ගුණවන්තකම நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள், தேவனுடைய எல்லா நல்ல குணங்களோடு මා ඉදිරි පිටින් යන්න යනවා. நான் முன்னே செல்வேன். මට ඉදිරියෙන් යනවා. எனக்கு முன்னே செல்லும். දේව අභිමුඛය මිනිසෙකුගේ ජීවිතේ ක්‍රියා කරනකොට සබාව தேவனுடைய பிரசன்னம் கிரிக செய்கிற போது மனிதனுடைய வாழ்க்கையிலே சபையே, ඔබ යන හැම ස්ථානයකම நீங்கள் செல்லுகிற எல்லா இடங்களிலும் දෙවියන් වහන්සේගේ එකක් දෙකක් නෙවෙයි සියලු ගුණවන්තකම ඔබගේ පෙරටුවෙන් ගමන් කරන්න පටන් ගන්නවා. தேவனுடைய ஒன்று இரண்டு குணங்கள் அல்ல, எல்லாவற்றிலும் எல்லா விதமான குணங்களும் உங்களுக்கு முன்பதாய் செயல்படும். මෙතන ඉංග්‍රීසි බයිබලයේ කියනවා goodness කියලා. இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்படுகிற குட்னஸ் என்று. ඒ කියන්නේ அப்படி என்றால் goodness කියලා කියනකොට குட்னஸ் என்று சொல்லும்போது සියලුම යහපත எல்லா விதமான நன்மைகளும், දෙවියන් වහන්සේ තුල තිබෙන සියලුම යහපත தேவனுக்குள் இருக்கிற எல்லா நன்மைகளும் ඔබගේ ඉදිරියෙන් ගමන් කරන්න පටන් உங்களுக்கு ගන්නවා. முன்பதாக பயணம் செல்ல ஆரம்பிக்கும். ඔබ දේව අභිමුඛය තුල ඉදිරියට යනවා. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தோடு முன்னே செல்லுகிறீர்கள். දෙවියන් වහන්සේ තුල තිබෙන හැම යහපත් දේම ඔබට ඉස්සරහින් යන්න පටන් தேவனுக்குள் ගන්නවා. இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் உங்களுக்கு முன்பதாய் செல்லும். මේ ආකාරයට තමයි ඊශ්‍රායල් සෙනගව දෙවියන් වහන්සේ පෝෂණය කරලා අරගෙන இந்த ගියේ. பிரகாரமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்து அவர்களை வழி நடத்தினார். ඔවුන්ට මොන කාන්තාර දේශය වුණත් වතුර කෑම අඩු නැතුව ඔවුන් සම්පූර්ණව සිටියා. அவர்கள் எந்த வனாந்தரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு குடிப்பதற்கும் உண்ணுவதற்கு உணவும் எந்த குறைவும் இல்லாமல் இருந்தார்கள். ඇයි දේව අභිමුඛය උන් සමග යනකොට දෙවියන් වහන්සේගේ යහපත්කම goodness උන්වහන්සේගේ ගුණවන්තකම ඔවුන් එක්කලා ඉදිරියට යන්න පටන් ගත්තා. அவர்களுடைய தேவனுடைய சமூகம் அவர்களோடு இருந்தபடியினாலே தேவனுடைய நற்குணங்கள் அவர்களுக்காக செயல்பட்டது. මේ රහස ඔබ අල්ලගන්න. இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து ඔබ கொள்ளுங்கள். එක දවසක්වත් බඩගින්න ඉන්න යන්නේ. நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் பட்டினியாய் இருப்பதில்லை. ඔබට එක දවසක්වත් ඔබගේ බිල ගෙවා ගන්න බැරුව ඉන්න යන්නේ නැහැ. நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய பில் கட்டப்படாமல் இருப்பதில்லை. ඔබගේ දරුවන්ගේ ජීවිතයේ අවශ්‍යතා සම්පූර්ණ කරගන්න බැරුව ඔබ ඉන්න යන්නේ නැහැ. உங்களுடைய பிள்ளைகளுடைய அவசியங்கள் காரியங்கள் பரிபூர்ணமாகாமல் இருக்க හෙට போவதில்லை. දවසේදී කොහොමද මම ජීවත් වෙන්නේ කියලා ප්‍රශ්නාර්ථයක් එක්කලා ඔබ ජීවත් වෙන්න යන්නේ නැහැ. நீங்கள் நாளைய தினத்திலே நான் எப்படி வாழுவேன் என்று பிரச்சனையோடு நீங்க வாழப் போவதில்லை. ඔබ ජීවත් වෙන හැම දවසකම දෙවියන් වහන්සේගේ සම්පූර්ණකම ඔබගේ ජීවිතේ ඔබට ඉදිරියෙන් යන්න පටන් நீங்கள் ගන්නවා. வாழுகிற சகல நாட்களும் தேவனுடைய அந்த குணங்கள் பரிபூரணமாக நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். මේකට විරුද්ධව සතුරට ක්‍රියා කරන්න බෑ සභාව. இதற்கு விரோதமாக பிசாசுக்கு செயல்பட முடியாத சபையே. මිනිස්සු ඔබගේ ආදායම හානි කරන්න බලයි. மனிதர்கள் உங்களுடைய லாபத்தை காயப்படுத்த நினைப்பார்கள். මිනිස්සු ඔබට විරුද්ධව බොස්ට කේලම් කිව්වට மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய பொஸ்ஸுக்கு கோல் சொன்னார்களா? ඔබගේ ආශිර්වාද බොස්ගේ නෙවෙයි ඉන්නේ දෙවියන් වහන්සේගේ. உங்களுடைய ஆசீர்வாதம் பொஸ்ஸிடத்திலிருந்து வரவில்லை, தேவனிடத்திலிருந்து வருகிறது. මනුෂ්‍ය ඔබ ගැන මොනා කතා කළත් ඒක ඔබට වැඩක් නැහැ. மனிதர்கள் உங்களை குறித்து என்ன பேசினாலும் உங்களுக்கு அவசியம் இல்லை. එකම එක දෙයක් ඔබගේ ජීවිතේ තිබ්බොත් ඇති. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு காரியம் இருந்தால் දේව போதும். අභිමුඛය ඔබගේ ජීවිතේ තිබ්බොත් ඇති. தேவனுடைய பிரசன்னம் சமூகம் உங்களுக்குள் இருந்தால், දෙවියන් වහන්සේගේ වචනේ පොරොන්දු වෙනවා. උන්වහන්සේගේ ගුණවන්තකම යහපත ඔබට ඉදිරියෙන් උන්වහන්සේ යන්න தேவனுடைய வார்த்தை வாக்கு பண்ணுகிறது, அவருடைய நற்குணங்கள் உங்களுக்காக செயல்படும் என்று. ඊළඟට බලන්න දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය මොනවද කරන්නේ? அடுத்த காரியம் நாங்கள் பார்ப்போம், தேவனுடைய சமூகம் பிரசன்னம் என்ன செய்கிறது. ස්වාමින් වහන්සේගේ දරුවන්ගේ ජීවිතේ දේව අභිමුඛය තියෙනකොට தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகம் அந்த பிரசன்னம் இருக்கும்போது ඔබගේ සතුරාට විරුද්ධව உங்களுடைய சத்துருக்கு விரோதமாக දෙවියන් වහන්සේගේ හස්තය தேவனுடைய கரம், මෙතන කියනවා බර වෙන්න පටන් ගන්නවා. இந்த இடத்திலே சொல்லப்படுது அவருடைய கரம் பாரமாகும் என்று එක சொல்லுகிறது. සාමුවෙල් 5:11 අපි කියවමු. 1 சாமுவேல் 5:2 வாசிப்போம். එක සාමුවෙල් පොතේ 5 වෙනි පරිච්ඡේදය 11 වෙනි පදය. 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். එබැවින් ඔහු පණිවිඩය යවා පෙලිස්තිවරුන්ගේ සියලු අධිපතීන් රැස් කර ඊශ්‍රායල් දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය
අපහා අපේ සෙනග නාස්ති නොකරන පිණිස එය සුභකීය ස්ථානයට හැරී යන්ට යවන්නයි කීවෝය. මක්නිසාද නුවර මුළුල්ලෙයිම මරණීය කැළඹීමක් හටගත්තේය. දෙවියන් වහන්සේගේ හස්තය එයි ඊතා බරව තිබුණේය. அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே மகாபாரமாயிருந்தது. හරි. අපි දැන් මුලින් බැලුවා நாங்கள் முதலாவதாக பார்த்தோம் දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ තියෙන දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය. එහෙමත් නැත්නම් ගිවිසුම් පෙට්ටිය. தேவனுடைய சமூகம் பிரசன்னம் இருந்தது உடன்படிக்கையும் பெட்டியிலே. පරණ ගිවිසුමේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ වාසය කළේ කූඩාරම් මණ්ඩපයේ ගිවිසුම් පෙට්ටිය තුල. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய பிரசன்னம் வாசம் பண்ணினது அந்த ஆசாரிய மாளிகையிலே உடன்படிக்கை பெட்டியிலே. අද දේව අභිමුඛයේ කොහෙද වාසය කරන්නේ? ඔබත් මාත් තුල. இன்றைய நாட்களிலே எதற்குள்ளே வாசம் பண்ணுகிறது? உங்களுக்கும் எனக்குள்ளே. ඉතින් ඊශ්‍රායල් සෙනගගෙන් ගිවිසුම් පෙට්ටිය හොරගම් කරලා පිරිස්තිවරු ඒගොල්ලන්ගේ නගරවල මාස 7ක් ගෙනිච්චා. இந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவர்கள் திருடி கொண்டு 7 மாதங்களாய் வைத்திருந்தார்கள். ගිය සතියේ මම ඔබට පැහැදිලි කරා යන යන ස්ථානවල ගඩු හටගත්තා, වසංගත හටගත්තා, මරණය හටගත්තා. මේ පෙට්ටිය සතුරාට විරුද්ධව ආයුධයක් විදිහට දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරන්න ගත්තා. இந்த பெட்டியை எடுத்து சென்ற எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு வாதை நோய்களும் பிரச்சனைகளும் அதிகமான காரியங்கள் அவர்களுக்கு உண்டாகினது. ඉතින් මොවුන්ට මේ දේව අභිමුඛයේ සහිත පෙට්ටිය තියාගන්න බෑ. இந்த தேவனுடைய பிரசன்னம் இந்த சமூகத்தின் பெட்டியை அவர்களுக்கு வைத்துக் கொள்ள முடியவில்லை. මොවුන්ට හිතෙන්න ඇති අනේ අපි ඊශ්‍රායලට පහර දීලා ඔවුන්ගේ මේ මාලිගාව තියෙන පෙට්ටිය ඇයි අපි අරගෙන ආවේ කියලා උන්ට හිතෙන්න ඇති. பெலிஸ்தியர்கள் நினைத்திருப்பார்கள் இவர்களை நாங்கள் தாக்கிவிட்டு ஏன் இந்த மாளிகையில் இருந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் எடுத்து வந்தோம் என்று ඉතින් யோசித்திருப்பார்கள். අද සමහර අවස්ථාවල ඔබට පහර දෙන මිනිස්සුયો சில நேரங்களிலே உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிற மனிதர்கள் ඔවුන්ගේ පිටිපස්සේ ක්‍රියාත්මක වෙන අශුද්ධාත්මයට ඉඩ දීලා ඔබට විරුද්ධ වෙන නිසා அவர்களுக்கு பின்பதாய் கிரியை செய்கிற பிசாசுக்கு இடம் கொடுத்து அவர்கள் வருகிறபடியால் ඔබට පීඩා කරලා ඔවුන් වැටිලා යන්න පටන් ගන්නවා. உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விழுந்து போவார்கள். සන්තෝෂ වෙන්න එපා. நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டாம். ඒක කියනකොට නිකන් අමුතු මේ නිකන් ලාවට හිනාවක් නේද යනවා. එහෙනම් ඒක හොඳයි කියලා. නමුත් ඒක සතුට වෙන්න කාරණාවක් නෙවෙයි. ஆனாலும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், மகிழ்கிறோம். ஆனால் அது சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் அல்ல அது. ඔබ එයා වෙනුවෙන් යාඥා කරන්න. நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். හැබැයි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛ ඔබගේ ජීවිතේ තිබෙනකොට ஆனால் தேவனுடைய பிரசன்ன சமூகம் உங்களுக்குள் இருக்கும்போது මත දෙවියන් වහන්සේගේ හස්තය ඉතා බර වෙන්න පටන් ගන්නවා. சத்துருக்கு நேராக மிகவும் கர்த்தருடைய கரம் பாரமாகிறது. දේව වචනේ මේ බරවීම කියලා කියනකොට ක්‍රියාපදයක් නැත්නම් ඒක ක්‍රියාත්මක වෙන්නව පදයක් විදියට පාවිච්චි කරනවා. இந்த பாரம் என்று சொல்லும்போது ஒரு கிரியை உண்டு பண்ணுகிற ஒரு வசனமாய் இருக்கிறது. එන යම් කිසි දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවක් ඔවුන්ගේ ජීවිතය තුළ සිද්ධ වෙන්න යනවා. ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரிகையினால் செயல்படுகிறது. ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் கிரிகை செயல்பட ஆரம்பிக்கிறது. ඒකට කිට්ටු වෙන සතුරු අන්ධකාර බල සම්පූර්ණයෙන්ම ඒවා ඉවත් වෙලා යන්න යනවා. அதற்கு விரோதமாய் கிட்டி செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் அது அழிந்து போகும். දරුණු වෙන්න පටන් ගනී. දරුණු වෙන්න පටන් ගනී සතුරාගේ තත්වය. அவனுடைய மிகவும் ஒரு பயங்கரமான காரியத்துக்கு தள்ளப்படும் பிசாசுடைய காரியம். ඔබගේ ආශිර්වාද සොරකම් කරපු සාතාන් உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடின பிசாசு ඔබගේ දේව අභිමුඛය ඔබ තුල ප්‍රකාශ වෙනකොට உங்களுடைய தேவனுடைய சமூகம் பிரசன்னம் உங்களுக்குள்ளே அறிக்கை பண்ணப்படும் போது ඔබගේ ආර්ථික ආශිර්වාද ඔබගේ සුවය හොරකම් කරපු සාතාන් உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் திருடின பிசாசு ඔබ තුල දේව අභිමුඛය වැඩි වෙනකොට உங்களுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் சமூகம் அதிகரிக்கும் போது අනේ මේ මනුෂ්‍යයට විරුද්ධව මම නම් ආයි පැත්ත පලාතේ බලන්නේ කියලා එකට හතක් ඔබගේ ආශිර්වාද නැවත අතහැරලා නිදහස් කරලා යයි. ஐயோ இந்த மனிதனுக்கு விரோதமாக நான் இனி செயல்பட மாட்டேன், ஒன்றுக்கு 7 மடங்காக உங்களுடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் கொண்டு வருவான். නැතිව දේ ලබා ගන්න මාර්ගය. இல்லாதவைகளை கொண்டு வருகிற ஒரு
மார்க்கம். සාතන්ගේ හිස මත නැත්තම් සාතන්ගේ ක්‍රියා මත දෙවියන් වහන්සේගේ හස්තේ බර වෙන්න අවශ්‍යද සභාව? சத்துருடைய தலையிலே சத்துருடைய காரியத்திலே தேவனுடைய கரம் பாரமாக அவசியமா சபையே. එහෙමනම් ඔබ උඩ බලාගෙන නිකන් ඉන්න එපා. ஆகவே நீங்க மேலே பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டாம். ඔබ තුල දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය ඔබ බලවත් කරන්න. உங்களுக்குள்ளே தேவ பிரசன்னத்தை வல்லமைப்படுத்திக் ඒ கொள்ளுங்கள். අභිමුඛය බලවත් වෙන මනුෂ්‍යයට කවදාකවත් පරාජයයි அந்த பிரசன்னத்தை வல்லமைப்படுத்திக் கொள்ளுகிற மனிதன் ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டான். අපි අවසාන කාරණාවට යමු. நாங்கள் கடைசி காரியத்துக்கு ඔබ செல்வோம். තුල දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය බලවත් වෙනකොට දේව අභිමුඛය ඔබ තුල ක්‍රියා කරනකොට உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் வல்லமையாய் செயல்படுகிற நேரத்திலே දේව දූතයෝ ඔබ වෙනුවෙන් ක්‍රියාත්මක වෙන්න පටන් தேவ ගන්නවා. தூதர்கள் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிப்பார்கள். ආමෙන්. ஆமென். ඔබ බලන්න 1 සාමුවෙල් පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே අපි දෙවෙනි පදයට යමු. நாங்கள் 2ஆம் வசனத்துக்கு செல்லுவோம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்து, அப்பொழுது அவர் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையின் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது. පිලිස්තිවරු දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය රැගෙන ඒක දාගොන්ගේ ගෘහයට ගෙන ගොස් දාගොන් ළඟ තැබූහ. අශ්දෝද්දී මිනිසයන් පසුවදා අලුයම නැගිටුණු කල දාගොන් ස්වාමීන් වහන්සේගේ පෙට්ටිය ඉදිරිපිට මුණින් බිම වැටී තිබෙනවා දුටුවෝය. ඔහු දාගොන් රැගෙන නැවත ඔහුගේ ස්ථානයේ සිටෙව්වෝය. ඔවුන් පසුවදා උදය අලුයම නැගිටුණු කල දාගොන් ස්වාමීන් වහන්සේගේ පෙට්ටිය ඉදිරිපිට මුණින් බිම වැටි දාගොන්ගේ හිසද අත් දෙකද කපා දමා එලිපත්ත උඩ තිබෙනවා දුටුවෝය. දාගොන්ට ඉතුරුව තිබුණේ කඳ පමණක්ය. හලෙලූයා. ஹalleluya. දාගොන්ට ඉතුරුව තිබුණේ කඳ පමණක්ය කියනවා නේද? தாகோனுக்கு என்ன மிகுதமா இருந்தது? உடம்பு மாத்திரம். බලන්න දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය සහිත මේ පෙට්ටිය தேவனுடைய சமூகமா இருக்கிற அந்த பெட்டி මතක තියාගන්න අද දේව අභිමුඛය ඔබ තුලයි. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைய நாளிலே தேவனுடைய சமூகம் நமக்குள். මේ මිනිස්සු අශ්දොත් වලට ගෙනිලා දාගොන් කියන ඔවුන්ගේ දෙවියගේ ගෘහය නැත්නම් දෙවියගේ මාලිගය ඇතුලේ තබනවා. இந்த பெட்டியை தாகோன் என்கிற அந்த தெய்வத்தினுடைய மாளிகையிலே இந்த பெட்டியை வைக்கிறார்கள். දැන් වර්ධවා හිතන්න එපා. இதை பிழையாக நீங்கள் நினைக்க வேண்டாம். දෙවියන් වහන්සේගේ දෙවිකම නිසා වෙන්නේ නැති මේක අරන් ගිහිල්ලා කමක් නැහැ කවුරු හරි දෙයියෙක්නේ අපේ දෙයියා ළඟ අපි තියමු කියලා මේගොල්ලෝ තියන්න ඇති කියලා මං හිතනවා. தேவனுடைய காரியமா இருக்கிறபடியினாலே பரவாயில்லை, இது ஒரு தெய்வம் என்கிற இடத்திலே கொண்டு போய் வைப்போம் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். ඒ කියන්නේ මේ දේව අභිමුඛයේ තියාගන්න තැනක් හරි තැනක් පිලිස්තිවරුන්ට දන්නේ නැහැ කොයිද තැන කියලා. මොකද මේක ඒගොල්ලන්ගේ දෙවියන් වහන්සේගේ දෙයක් නෙවෙයි. பெலிஸ்தியர்களுக்கு தெரியாது இந்த தேவனுடைய பிரசன்னம் சமூகம் என்கிற பெட்டியை எங்கே வைப்பது என்று தெரியாது. ஏனென்றால் இது அவர்களுடைய தேவன் அல்ல. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ බලය කොච්චරද කියනවනම් සභාව தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று சொன்னால் சபையே, පවවෙනිද අශ්දොත් මිනිස්සු නැගිටලා දාගොන්ගේ ගෘහය දිහා බලනකොට පහුවෙන්ද අශ්දොත් වල මිනිස්සු නැගිටලා දාගොන්ගේ මේ ගෘහය නැත්තම් ඒ මාලිගාව ඒ පන්සල ඒගොල්ලෝ ඇරලා බලනකොට அடுத்த நாள் காலையிலே அவர்கள் எழுந்து அந்த ஆதோன் என்கிற மாளிகையை பார்க்கும்போது දාගොන් ඉන්නවා. தாகோன் பார்க்கிறான், දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ පෙට්ටි ඉස්සරහා මුණින් වැටිලා. தேவனுடைய அந்த சமூகம் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னே விழுகிறான். දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව තරම් බලවත්. அப்படிதான் தேவனுடைய கிரிகை ජීවමාන வல்லமையானது. දෙවියන් වහන්සේ අපි නමස්කාර කරන්නේ අදහන්නේ. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். මේගොල්ලෝ ටක් ගාලා දාගොන් උස්සලා කෙලින් කරනවා. தாகோன் என்கிறவனை சீக்கிரமாய் அவனை எழுப்புகிறார்கள். දෙයියන්ටත් පිහිට ඕන වෙන අවස්ථාවක් තමයි මේක. கடவுளுக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம் தான் இந்த நேரம். ඉතින් ටක් ගාලා පිළිමේ උස්සලා ඒගොල්ලෝ කෙලින් කරනවා. அவனை நேராக உயர்த்துகிறார்கள். පහුවෙන්ද ගිහලා ආයි බලනවා.
බලනවා. அடுத்த நாள் சென்று பார்க்கிறார்கள். පහුවෙන්ද බලනකොට அடுத்த நாள் பார்க்கும்போது උස්සලා තියන්න විදියකුත් නැහැ. அவர்களை தூக்கி வைப்பதற்கு ஒரு விதம் இல்லை. දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය ඉදිරියේ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக දාගොන්ගේ හිසයි අතයි කකුලේ කබලා ඒ අත් කකුල් ඔක්කොම හිස එලිපත්තේ තියෙනවා. அவனுடைய தாகவனுடைய கழுத்து கைகள் கால்கள் எல்லாம் அதுக்கு வெளியிலே இருக்கிறது. කඳ විතරක් අතන පෙට්ටිය ඉස්සරහා உடம்பு மாத்திரம் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக இருக்கிறது. කාගේ ක්‍රියාවද මේක? யாருடைய கிரிகை இது? අත්පය කකුල් කපලා கை கால் தலைகளை வெட்டி දැන් අද අපි නම් ඕවා කරන්න යන්නේ. நாங்கள் இப்பொழுது அப்படி செய்ய மாட்டோம். අපිට කරන්නත් අවශ්‍ය නැහැ. நாங்கள் செய்வதற்கு அது அவசியமும் இல்லை. මේක පරණ කිවිසුමේ ඊශ්‍රායල් වල සිද්ධ වෙච්ච කතාවක්. இது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலிலே நடந்த காரியம். මේක කාගේ ක්‍රියාවක් වෙන්න ඇතිද இது කියනවා නම් யாருடைய கிரிகை இருந்திருக்கும்? මේක අනිවාර්යයෙන්ම දේවදූතයන්ගේ ක්‍රියාවක් වෙන්න ඇති. මනුෂ්‍යන්ට මේක බෑ. இது கட்டாயமாக தேவ தூதர்களுடைய காரியம். இது மனிதர்களால் செய்ய දේව முடியாது. අභිමුඛය ක්‍රියා කරන ස්ථානේ தேவனுடைய பிரசன்ன கிரிகை செய்கிற இடத்திலே දේවදූතයෝ අසාමාන්‍ය බලය සහිතව ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. தேவ தூதர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலே செயல்படுவார்கள். ඔබ තුල උන්වහන්සේගේ අභිමුඛය බලවත් නම් உங்களுக்குள்ளே அவருடைய பிரசன்னம் வல்லமையா இருந்தால் ඒ අභිමුඛය ඉදිරියේ அந்த வல்லமைக்கு சமூகத்துக்கு பிரசன்னத்துக்கு முன்பதாக ක්‍රියාත්මක වෙන ඕනෑම බලයක් கிரிகை செய்கிற எந்த வல்லமையா இருந்தாலும் දේවදූතයන්ට පුළුවනි ඉවත් කරලා දමන්න. தேவ தூதர்களுக்கு முடியும் அதை எடுத்து செல்வதற்கு. අපි දකිනවා යෙසාය පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ ගත්තොත් ஏசாயா புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை අභිමුඛයේ තිබෙන ස්ථානයේ දෙවියන් වහන්සේගේ දූතයෝ ක්‍රියාත්මක වෙනවා. பிரசன்னம் இருக்கிற இடத்திலே தேவனுடைய தூதர்கள் செயல்படுவார்கள். යෙසාය 6:3 ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் ඔහු එක්කෙනෙක් අනෙකුට මොරගසමින් සේනාවල ස්වාමීන් වහන්සේ ශුද්ධය 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 මුළු පළව උන්වහන්සේගේ තේජසින් පිරී තිබේ යයි කීවෝය. ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். බලන්න දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ තිබෙන ස්ථානයේ දේවදූතයෝ උන්වහන්සේ ශුද්ධයි 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 කියලා ගායනා කරමින් කෑ ගසන්න පටන් ගත්තා. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திலே தேவ தூதர்கள் தேவன் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் மகிமைப்படுத்தி பாடல் பாட ஆரம்பிக்கிறார்கள். එහෙමනම් එදා දාගොන්ගේ රූපයට දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉස්සරහා හිටගන්න බැරුනේ දේවදූත ක්‍රියාවේ ස්ථානයේ ක්‍රියාව அந்த தாகோன் என்கிற மனிதனுக்கு முன்பதாக அவனுக்கு நிற்க முடியாமல் போனது. அந்த சிலைக்கு ඔව් දැන් එදා දාගොන්ගේ ඒ රූපය ඉදිරියේ නේද? ඒක දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය ඉදිරියේ රූපයට සිටගන්න බැරි වුණේ දේවදූත ක්‍රියාවේ ස්ථානයේ තිබ්බ නිසා. தாகனுடைய அந்த சிலைக்கு அன்றைய தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்க முடியாமல் போனதுக்கு காரணம் தேவனுடைய பிரசன்னம் தான். ඔබගේ ජීවිතය තුළ මගේ ජීවිතය තුළ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் උන්වහන්සේගේ අභිමුඛයේ ක්‍රියාත්මක වෙනකොට அவருடைய பிரசன்னம் செயல்படும் போது මනුෂ්‍යෝ වෙනස් වෙන්න පටන් ගන්නවා. மனிதர்கள் மாற ஆரம்பிப்பார்கள். ඒ වගේම තමයි அதே போல்தான் උන්වහන්සේ මඟ පෙන්වන්න පටන් ගන්නවා. அவர் வழி நடத்த ஆரம்பிக்கும். උන්වහන්සේගේ අභිමුඛය සතුරාට විරුද්ධව බරව තිබෙන්න පටන් ගන්නවා. அவருடைய பிரசன்னம் சத்துருக்கு விரோதமாக பாரமாய் மாறும். ඒ වගේම තමයි දේව දූතයෝ උන්වහන්සේ අභිමුඛය තුළ ඔබටත් මටත් උපකාර කරන්න පටන් ගන්නවා. அதே போல்தான் தேவ தூதர்கள் தேவனுடைய பிரசன்னத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் එන உதவி செய்வார்கள். සභාවක් දේව අභිමුඛයෙන් බලවත් වෙන්න ඕන. ஆகவே சபை தேவனுடைய பிரசன்னத்தினாலே வல்லமைப்பட வேண்டும். ඔබගේ ජීවිතේ සතුරා පැනලා දුවන්ට යනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு ஓடி போக ඔබ போகிறான். අද මාංශයෙන් සටන් කරන්න යන්න එපා සභාව. நீங்கள் மனிதர்களுக்கு விரோதமாக செயல்பட வேண்டாம் சபையை. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ තියෙන ගිවිසුම් පෙට්ටිය ඉස්සර හැම සටනකටම ඉදිරියෙන් අරගෙන ගියා ඊශ්‍රායල් සෙනග. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை எல்லா யுத்தத்துக்கு முன்பதாக கொண்டு சென்றார்கள் இஸ்ரவேல் ඕන් ஜனங்கள். විශ්වාස කරා අභිමුඛයේ ඉදිරියෙන් ගියා නම් අපි ජය ගන්නවා කියලා. அவர்கள் விசுவாசித்தார்கள் பிரசன்னத்தோடு அவருடைய சமூகத்துக்கு சென்றால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று. මේ ස්ථානයේ ඉන්න කී දෙනෙක් විශ්වාස කරනවද දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ මගේ ඉදිරියෙන් ගියා නම් මම අනිවාර්යයෙන්ම විශ්වාස කරනවා. இந்த இடத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவனுடைய பிரசன்ன சமூகம் எனக்கு முன்பதாய் சென்றால் நான் வெற்றி பெறுவேன் என்று? ඔබ ජය ගන්නවමයි. நீங்கள் வெற்றி ඔබ பெறுவீர்கள். ජය ගන්නවමයි. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.